சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொம்பளையும் உங்கள் தானே இப்படியா ஊர் அடிச்சு உலையில போடுறது? இவ்வளவு கேவலமான வேலையை பாத்துருக்கீங்க. பாத்து பேசு. ஏய் என்னடா எகுற? கோவம் வருதா? இன்னும் வண்ட வண்டையா கேப்பேன். ஆத்திரம் வருதுடா. இந்த மாதிரி பண்றதுக்கு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறியா? யோ நானும் பாத்துட்டேன். நீங்க பணத்தை கொடுக்காம நாங்க வெளிய போறதா இல்ல. ஏய் துளசி உள்ள இருக்க போய் பாருங்கப்பா. நான் தான் சொல்றேன். அப்புறம் என்ன? யோ கதவு பூட்டி இருக்கியா? இங்க பாரியா பூட்டி இருக்கு. பூட்டி இருக்கா? நம்ம கிட்ட சாவி இருக்கு வாங்க. குடுமாங்கல. தர. ஒண்ணு என்ன திறக்க மாட்டேங்குது. திறக்க. ஓடடா. ஓடடா. என்னப்பா இதெல்லாம்? ஐயோ அடியே எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். நான் காரணம் இல்ல, இது எல்லாத்துக்கும் உன் மருமவ தான் காரணம். ஏ கோம, நான் தான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்தல. ஆமா, யாரு இல்லன்னு சொன்னா இப்போ? ஆனா உன் மருமவ இப்ப எங்களை ஏமாத்திருக்காளே. ஏய் அவளாலதான் இவங்க இப்படி பண்றாங்க. நான் என்ன பண்ண? ஏ துளசி, ஏய் எங்கடி இருக்க? ஏ வள்ளி, நீ உள்ள போய் பாரு. அடச்சே, இவங்களெல்லாம் மனுஷங்களா? வா வா, இங்க நடக்கிறது தப்பா தெரியுது. நீங்க எந்த கிளம்பி? நீ இங்க இருக்காத. இங்க ஏதோ பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினா போலீஸ் வந்தாதான் சரிப்படும். நீ உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லி கூட்டிட்டு வா. எல்லாம் பாக்கலாமா? போ சீக்கிரம் போ. போன்னு சொல்றேன்ல. எங்கயா யாரும் இல்லங்க. எங்க போறாங்க? எங்க தான் யாரே இல்லப்பா. தெரியலையே. எங்க இல்லங்க. எங்க பார்க்க முடியல. நீ போய் நல்லா தேடி பாத்தியா? நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. மேலையும் காணோம். போல் நல்லா கேளு. உன் பொண்டாட்டி எங்கடா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏங்க அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னா கேளுங்க. என் பொண்டாட்டி மேல எந்த தப்பும் இல்லங்க, நம்புங்க. அப்படியா? துளசி மேல எந்த தப்பு இல்லையா? அவ எந்த தப்பு பண்ணலனா தன்னால வருவா. அவளை எப்படி வர வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வாங்க. நாங்க என்ன? இவனை விட்டு அவ பணத்தோட தப்பிச்சு போயிருவா. இவனுங்களுக்கு பின்னாடி போய் சேர்ந்துருவானுங்க. உங்க திட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதா? அண்ணா அண்ணா, நீ எப்படி பேசுற பத்தியா? ஏன்னா இப்படி பேசுற? நீங்க எங்க கட்டுப்பாட்டுல இருந்தாதான் சரியா. ஆமாங்க. இவங்க எல்லாரையும் பஞ்சாயத்துல கட்டி வச்சு உரிச்சாதான் அவன் வருவா. இங்க அடிச்சா அங்க வலிக்கும். டேய் உன் அம்மா எங்கடா? அம்மா எங்க தப்பிச்சு போயிட்டாங்களா? டேய் இவங்களை விட்டா தப்பிச்சு போயிடுவாங்க. வாங்கடா, எழுதிட்டு வாங்க. நான் போக மாட்டேன். கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நில்லுங்க. அண்ணே, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா தானே இருக்கு. என்ன இருந்தாலும் நீ என் கூட பிறந்த பொறப்பா போயிட்ட. எனக்கு பணம் வேற கொடுத்து உதவி பண்ணிருக்க. அந்த நன்றி கடனுக்காக சொல்ற, நீ துளசியை காப்பாத்தணும்னு நினைக்காத. அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு. நீ சொன்னா ஊருக்காரங்களா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட நானே சொல்லிடுறேன். அவகிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறது நாங்க பாத்துக்கிறோம். நீ சொல்லிடு. உங்க ரெண்டு பேருக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறியா? நீ பண்ற வேலை இருக்குல்ல. ஐயோ, இதுவரை இவங்க கிட்ட நான் என்ன சொல்லுமோ அதை சொன்னா இவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீ இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி பட்ட உன்னை கொண்டு பாத்துக்க. ஏய் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை ஊர்க்காரங்களா கூட்டு போய் கட்டி போட்டு தோலை உரிக்க போறாங்க. இதுல நீ வேற வந்து என்ன சாகடிக்க போறியா? இவங்க உன் தோலை உரிக்காம இருக்காங்களான்னு பாரு.
சாவ போற நேரத்துல உனக்கு உதவி பண்ணலாம் நினைச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? ஹே கோமே ஏன் தேவையில்லாம கத்தாத? பேசிட்டு இருக்க நீ. என்னைய பேசுற? ஏய், யா, கூட்டு போங்கயா. என்ன வந்து பேசிக்கிட்டு? அவனுக்கு திமிர பாத்தியாடி? என்ன சாவடி பணம்? என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சே. ஜனங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது கடவுளே. அவங்கள நீதான் காப்பாத்தன. என் மருமக மட்டும் இவங்க கையில கிடைச்சிருந்தா கொண்டே போட்டிருப்பாங்க. ஐயோ உண்மையை கண்டுபிடிச்ச உன் அண்ணனை இனிமேல விட்டு வச்சா ஊர் ஜனங்களுக்கு உன் ஃப்ராடு வேலைலாம் தெரிஞ்சு போயிடும்னு திவாகர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் சாகடிக்க பாத்திருக்க. துளசிப்புல இப்ப நீ எங்க இருக்க? அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு ஒரு தெருமுனையில வந்துகிட்டு இருக்கேன். சின்ராஸ்க்கு இப்ப எப்படி புள்ள இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி புள்ள, இப்ப நீ ஊருக்குள்ள மட்டும் வந்துடாத. வீடு கட்டி கொடுக்கற கம்பெனிக்காரங்கிட்ட பணத்தை பறி கொடுத்தது ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு புள்ள. நீதான் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தேன்ற கோவத்துல ஊர் ஜனங்க உன்னைய கொலவெறியோட ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல மட்டும் பற்றாத புள்ள. அத்தை, இப்ப நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் புள்ள. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? பணம் போச்சுன்ற ஆதங்கத்துல ஊர் ஜனங்களாம் கூட்டமா போய் அந்த கம்பெனியவே சுக்கு நூறா உடைச்சு விட்டாங்க புள்ள. அதே வேகத்துல நம்ம வீட்டுக்கு வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புள்ள. ராஜபாண்டி உன் மாமனாரும் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவங்க யாரும் சொன்னதவே கேட்கல. பெரிய கைகலப்பு நடந்து போச்சு புள்ள. நான் எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் 2 பேரையும் அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க புள்ள. அதனாலதான் அவங்கள காப்பாத்த நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். புள்ள, இந்த நேரத்துல உன்னைய பார்த்தாங்கன்னா உன்னைய சும்மாவே விட மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன், நீ ஊருக்குள்ளே வந்துடாத புள்ள. அத்தை, நான் பண்ண தப்புக்காக மாமாவையும் என் புருஷனையும் எதுக்காக அடிச்சு இழுத்துட்டு போறாங்க?